கோவை கவுண்டபாளையத்தில் கொள்ளை 13 வீடுகளை உடைத்து 42 சவரன் நகை மற்றும் 1.5 லட்சம் பணம் சுரண்டல். துரத்தி பிடிக்க முயன்ற போலீசார் மீது தாக்குதல். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. கோவை கவுண்டபாளையம் அரசு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பட்ட பகலில் நடந்த தொடர் கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரே நேரத்தில் 13 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் 42 சவரன் தங்க நகைகள், 1.5 லட்சம் பணம் ஆகியவற்றை அபகரித்து தப்பினர். சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் 3 மர்ம நபர்கள் ஆட்டோவில் வந்து கொள்ளையடித்து அதே ஆட்டோவில் தப்பி சென்றதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேடுதல் வேட்டையின் போது குனியமுத்தூர் அருகே குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆசிப், இர்ஃபான், கல்லு ஆகிய மூவரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்பொழுது அவர்கள் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து அம்மூவரையும் துப்பாக்கி சுட்டு பிடித்தனர். காயமடைந்த மூவரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டனர். சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆசிப் நேற்று உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு துப்பாக்கி சூடுதான் காரணமா அல்லது வேறு எது காரணம் என்பதை குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு தெரியவரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மரணத்திற்கான விசாரணையை நீதிபதி தலைமையில் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொள்ளையர்கள் வந்த ஆட்டோவும் அதன் உரிமையாளரும் கண்டறிவதில் சிசிடிவி காட்சிகள் உதவியுள்ளது. அதன்படி குனியமுத்தூர் சுகுணாபுரம் மைல்கல் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஐஃப் கான் பிடிக்கப்பட்டார். அவர் கொள்ளை குழுவுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்ததும், பல்வேறு சமயங்களில் அவர்களுக்கு ஆட்டோ ஓட்டி வந்ததும், பல கொள்ளை முயற்சிகளில் அவரது வாகனம் பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ஆஃப் கானை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரும் பிடிபட்டனர். ஆசிப், இர்ஃபான், கல்லு மற்றும் ஆயிஃப் கான் ஆகிய 4வரும் கவுண்டபாளையம் கொள்ளை சம்பவத்தில் நேரடியாக தொடர்புடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் அம்மூவருடன் தொடர்புடைய 12 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்தனர்.